ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் சுண்டு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணலை. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தேன் அப்படின்றது. ஒரு ப்ளே ஸ்டேஷன் 4 Pro வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணோம். பட் அந்த ரெண்டையுமே சேல் பண்ணிட்டேன். அதை சேல் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மேக் மினி வாங்கினேன். என்னோட ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்குக்காகவும் சேம் டைம் அஃபிஷியல் ஒர்க்குக்காகவும் சேர்த்து தான் நான் வந்து அந்த மேக் மினி சூஸ் பண்ணேன். அந்த மேக் மினியுமே நான் வந்து சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் திஸ் ஒன். ஸோ இந்த iPad Proல இருந்து தான் நான் மிரரிங் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கேமராவை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ கொஞ்சம் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வித் ஒரு ESR கேஸோட நான் இப்போ வாங்கியிருக்கேன். மேக்னெட்டிக் கேஸ், இட்ஸ் ஆல், அவ்வளோதான். வித் ஆப்பிள் பென்சிலோட நான் வாங்கியிருக்கேன். இந்த பென்சிலுக்குமே வந்து ஒரு சிலிக்கான் ப்ரொடெக்டிவ் கவர் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிலிக்கான் கேஸ் தான். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நான் எதனால மேக் மினியை சேல் பண்ணிவிட்டு iPad Pro வாங்கினேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் நீங்களும் என்ன மாதிரியே வந்து எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பாக சூஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் இதை சூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த கிளாரிஃபிகேஷனுக்காகவும் அண்ட் iPadோட நெகட்டிவ்ஸையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எதனால அந்த மேக் மினியை நான் வந்து வாங்கினேன், எதனால அந்த மேக் மினியை சேல் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ப்ரீவியஸாக நான் வந்து DaVinci Resolveல தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ Final Cut Proல வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி தான் மேக் சிஸ்டம் வந்து வாங்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ மேக்கில் மேக் மினி நமக்கு வந்து போதும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஆஃப் த பட்ஜெட். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். மேக் மினியில் இருக்க M1 சிப் வேரியண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ மேக் மினியை பொறுத்த வரைக்கும் CPU மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். கீபோர்ட், மானிட்டர், மவுஸ் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த TVS Champ கீபோர்டும் MIயோட 500 rupees மவுஸ். ஸோ இது ரெண்டையும் தான் அந்த மேக் மினியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நார்மல் நம்ம மானிட்டரில் வந்து HDMI கேபிள் மூலமாக தான் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் மேக் மினியை வந்து ஆன் பண்ணும் போதே செம ஃபீலிங்க. ஆப்பிள் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண போகிறோன்ற ஒரு சந்தோஷத்திலே தான் ஆன் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து செட்டிங்ஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு நைட் ஃபுல்லாக நான் அந்த மேக் மினியை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே நைட் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். இவ்வளோ நாள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே ப்ராப்ளமை நீங்களும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, 100% நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங்லேருந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மேக் ஈகோ சிஸ்டம்குள்ளே நுழையும் போது இதோட லேர்னிங் கர்வ் ரொம்பவே அதிகம். ஸோ இதில் அடாப்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் டே வந்து நான் ஒவ்வொரு ஆப்ஸையுமே வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் போயிட்டு அதெல்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஒன்னொன்னும் ட்ரை பண்ண எனக்கு வந்து மேக் தான் வந்து ஒரு நல்ல சிஸ்டம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. கங்கா வந்து சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியா மாறினா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மேக் மினி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏன் அதை சேல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வே ஆஃப் கம்ஃபர்ட்டுக்கு அது வந்து செட் ஆகலை. பிகாஸ் இதுக்கு ஒரு மானிட்டர் தேவை, கீபோர்ட் தேவை, மவுஸ் தேவை, எல்லாமே செப்பரேட்டாக வேணும். ஒரு செட்டப், ஒரு கம்ப்ளீட் பிசி செட்டப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். 40,000 50,000 ஒரு பிசி நீங்கள் வந்து பில்ட் பண்ணி வீட்லையோ அல்லது ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வந்து மேக் மினி வாங்கிக்கலான்றது தான் நான் என்னோட சஜஷன். பட் இதை நான் ஏன் சேல் பண்ணேன் அப்படின்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட கம்ஃபர்ட். ஸோ நான் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது. சில நேரம் நான் வந்து கண்டென்ட் எழுதுவேன். ஸோ அதை டைப் பண்ணுறதுக்குலாம் என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்லேயே எனக்கு ஆப்ட் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சி சூஸ் பண்ணது தான் இந்த iPad Pro M1 மாடல். ஸோ iPad Pro வந்து என்னோட யூசேஜ் எல்லாம் எப்படி ஃபில்ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரொடக்டிவிட்டிக்காகவும் சேம் டைம் இது வந்து ஒர்க்கிங் பர்பஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக பிசியில் பண்ணுறதை விட பெட்டராகவே பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் அண்ட் லைட் ரூம் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடிட் பண்ண முடியும். சேம் டைம் iPad அண்ட் iOSக்காகவே ஸ்பெஷலாக Luma Fusion அப்படின்ற எடிட்டிங் அப்ளிகேஷன் இருக்கு. Final Cut Pro கூட கம்பேர் பண்ணும் போது இது ஒரு 50% அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டாகவே வீடியோவை எடிட் பண்ண முடியும். பட் இது வந்து கொஞ்சம்
ப்ரோ லெவலில் எடிட் பண்ணக்கூடியவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான அப்ளிகேஷன். நார்மலாக நான் ஃபோனில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக பண்ண முடியும். கைன் மாஸ்டர், பவர் டைரக்டர், ஏன் ஐமூவின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஆப்பிளோட ஓன் அப்ளிகேஷன். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் ரொம்ப பேசிக்கான லெவலில் நீங்கள் எடிட் பண்ண முடியும். ப்ரொடக்டிவிட்டின்னு வரும்போது எடிட்டிங் மட்டும்தான் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் ஒரு கிரியேட்டிவிட்டி ஒர்க் பண்ணுறீங்க, தட் மீன்ஸ் ஒரு ஆர்ட் சம்மந்தமான ஒரு கிரியேட்டிவிட்டி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்த ஐபேட் ப்ரோ தான். பிகாஸ் ஆப்பிள் பென்சிலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கிரியேட்டிவிட்டியை கொட்டலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து எந்த அளவுக்கு எடிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். ரெண்டாவது, இதை வந்து ஒரு பிசிக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ண முடியுமா, அதாவது நான் வச்சிருக்க லேப்டாப்க்கு ஆல்டர்னேட்டாக இதை நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ இதுக்கு தேவை வந்து மவுஸ் அண்ட் கீபோர்ட். இது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா சேம் ஆஸ் பிசி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐபேடுக்குன்னு ஒரு கீபோர்டு இருக்குது ஆப்பிள் ப்ராடக்ட்டில். அதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1500க்கு டார்கெஸ் அப்படின்ற பிராண்டில் சேம் ஆஸ் மேஜிக் கீபோர்ட் சைஸ்லேயே தான் இருக்கும். சேம் அதே மாதிரியான கிளிக்கிங் ஃபீல்டில் தான் இருக்கும். இது வந்து ஒரு ப்ளூடூத் கீபோர்ட். மேஜிக் மவுஸ் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்ன மாதிரியான ப்ளூடூத் மவுஸ் வேணாலும் இதில் கம்பேட்டபிள் இருக்கு. ஸோ ஹெச்பியில் ஒரு ப்ளூடூத் மவுஸ் வந்து வாங்கியிருக்கேன். முக்கியமான விஷயம், ப்ளூடூத் மவுஸ் அப்படின்னாலே வந்து ஒரு யூஎஸ்பி ரிசீவர் இருக்கும். டைப் சி போர்ட்லேருந்து யூஎஸ்பி போர்ட்டுக்கு வர மாதிரியான ஒரு கனெக்டரில் இந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஹீட்டிங் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும், சீக்கிரமே வந்து பவர் ட்ரைன் ஆயிரும். ட்ரூ வயர்லெஸ் மவுஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்ட பெட்டர். ஸோ இந்த மவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 to 900 தான் இருந்துச்சு. அதனால இது பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதை வச்சே நீங்கள் வந்து ஒரு பிசிக்கான செட்டப்பை நீங்கள் உருவாக்கிட முடியும். ஸோ இதை நீங்கள் பேக்கில் வச்சு எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் இப்போ ஒரு பிசி செட்டப்பை உருவாக்க முடியும். ஸோ இதுக்கு பதிலாக நான் லேப்டாப்பே வாங்கிடுவேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா லேப்டாப்பில் டச் இருக்காது, பென்சில் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்றத மறந்துடாதீங்க. என்னோட ஒர்க்கிங் பர்பஸ் எல்லாத்தையும் இதில் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எக்ஸலில் தான் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, வேர்டு, பவர் பாயிண்ட் இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னாலும் அதுக்கும் இதில் வந்து ஆப் இருக்குது. பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் மைக்ரோசாஃப்டோட ஆப் எல்லாமே பெய்டு ஆப் தான். ஸோ எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஸோ நீங்கள் பே பண்ணி தான் வாங்கி ஆகணும். பட் இதில் நான் பே பண்ணி வாங்க விரும்பல அப்படின்னா ஆப்பிளோட ஓன் ஆப்ஸே இருக்கு. நம்பர்ஸ் அப்படின்ற ஆப் வந்து எக்ஸலுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கு. பேஜஸ் அப்படின்றது வேர்டோட ஆல்டர்னேட். கீ நோட் அப்படின்றது வந்து பவர் பாயிண்ட்டுக்கு ஆல்டர்னேட். ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். சொல்லப்போனால் மைக்ரோசாஃப்டோட ஆப்ஸை விட பெட்டராகவே இதில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதில் வந்து விஷயங்கள் இருக்கு. பட் இதோட லேர்னிங் கர்வ் பெருசு. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக அடாப்ட் ஆகுறதுக்கு இதை நீங்கள் லேர்ன் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண உங்களுக்கே அது புரியும். 4வதா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான யூசேஜ், நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ நோட் புக் எல்லாமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். கரெக்டாக? பட் அதுக்கு பதிலாக ஒரே ஆப்பில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா டேட்லையும் எல்லா டைம்லையும் தனித்தனியாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், கலர் கலராக எழுத முடியும், நடுவில் வந்து டிராயிங்ஸ் வரைய முடியும், ஃபோட்டோஸ் எடுத்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ மெனி வேஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். பேப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம டேமேஜ் பண்ணுறோம்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் தானே. ஸோ வி கேன் அக்செப்ட் இட். நெக்ஸ்ட், நம்ம ஃப்ரீ டைமில் வந்து படம் பார்க்கணும் இல்லைன்னா மியூசிக் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவைஸாக இதை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மல்டிமீடியா டிவைஸாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் இருக்க டிஸ்பிளேவோட கிளாரிட்டி அண்ட் இதில் இருக்க குவாட் ஸ்பீக்கர் செட்டப். நார்மலாக லேப்டாப்பில் படம் பார்க்குறோம் அப்படின்னா கூட அதில் இருக்க சவுண்டு வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்காது. எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ளூடூத் டிவைஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை இதுக்கு தேவையில்லை. 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கறதுனால சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டல் கிளியரான சவுண்ட்ஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஐபேட்ல இருந்து வர சவுண்டோட கிளாரிட்டியை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு நான் ஷூரிட்டி தரேன். இதெல்லாம் இல்லாமல் ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் இந்த ப்ராடக்ட் இருக்கிறதுனால இந்த டிவைஸே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். 5வது விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டீச்சிங் பர்சன்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னாலோ இல்லை டுட்டோரியல் கிளாஸஸ் நடத்துறீங்க அப்படின்னாலோ கரெக்டான வகையில் எழுதியோ இல்லை மார்க் பண்ணியோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சப்போஸ் அது வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கூட இதில் பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து 12 MP ஃபுல் ஹெச்டி கேமரா இருக்கு வித் சென்டர் ஸ்டேஜ் ஆப்ஷனோட. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு, ஃபோக்கஸ்டாகவே வச்சிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வெப் கான்ஃபரன்ஸ் அடிக்கடி பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆப்பிளோட ஆக்சசரிஸ் மட்டும்தான் இதுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்றது கிடையாது. எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டாவே ஆக்சசரிஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் நான் சொல்ல மாதிரி
மாதிரி தான் இந்த கீபோர்டு, அந்த மவுஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆப்பிள் பென்சில் இவ்வளோ அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியல அப்படின்னாலும் இதுக்கும் ஆல்டர்னேட்டிவாக வந்து விலை கம்மியாகவே வந்து இருக்கு. பட் ஆப்பிள் பென்சிலில் வர சேம் அதே அக்யூரசி, அதே செக்யூரிட்டி வந்து அதில் இருக்குமா அப்படின்றது தான் சந்தேகம். காஸ்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஐபேடை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான வகையிலலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சேம் இதே ஐபேடில் நெகட்டிவ் விஷயங்களும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஐபேடுன்றது வந்து கம்ப்ளீட்டா ஃபோனும் கிடையாது, கம்ப்ளீட்டா லேப்டாப்பும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனுக்கு இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இதுல கிடையாது. பிகாஸ் ஐபோனை பொறுத்த வரைக்கும் iOS யூஸ் பண்றாங்க, ஐபேடை பொறுத்த வரைக்கும் ஐபேட் ஓஎஸ்ன்ற தனி வெர்ஷன் யூஸ் பண்றாங்க. எல்லா ஆப்ஸுமே அவைலபிளா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மெயினா பாத்தீங்கன்னா இதுல வாட்ஸ்அப் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய நெகட்டிவ் விஷயம். பிகாஸ் இப்போ நான் ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறேன், போட்டோ எடுக்கிறேன், இல்லை ஏதாவது வந்து டிராயிங் பண்றேன், ஸோ அதை வந்து வாட்ஸ்அப்ல யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா என்னால இன்ஸ்டன்டா அனுப்ப முடியாது. பிகாஸ் வாட்ஸ்அப் கிடையாது. நீங்க போன்ல இருந்து QR கோடை ஸ்கேன் பண்ணி தான் நீங்க ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு பிசி வெப் வெர்ஷனை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், இவ்வளவு நாளா நீங்க வந்து விண்டோஸ் யூஸ் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது OS யூஸ் பண்ணிட்டு திடீர்னு ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம்குள்ள வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கேப்டன் ஜாக் ஸ்பேரோ வெர்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு தேவைப்படுற ஆப் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கலாம். சப்போஸ் நம்ம விண்டோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கேப்டன் ஜாக் ஸ்பேரோ வெர்ஷனை வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஆனா இதுல அந்த மாதிரி பண்ண முடியாது. பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பட் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணல. பட் யுவர் விஷ். மூணாவதா இருக்கிற நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணது வரைக்கும் கம்ப்ளீட்டா இந்த ஆப்பிள் பென்சிலவே வந்து டச் இன்டர்ஃபேஸா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. பாதி இடத்துல வந்து நீங்க ஃபிங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் கெஸ்டர்ஸ்க்காக. ஸோ இந்த ஐபேடை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் பென்சில் இல்லாம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். பட் இந்த ஐபேடை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் ஆப்பிள் பென்சில் அது வந்து கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் பென்சில்ன்றது வந்து ஒன் ஆஃப் த பாடி பார்ட் மாதிரி. அது இல்லாம உயிரோட இருக்க முடியும், பட் அது இருந்தால் தான் எஃபிஷியன்ட்டா நம்மளால ஒர்க் பண்ண முடியுன்ற மாதிரி தான். நாலாவது நெகட்டிவ் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஐபேட்ல இருக்க டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து ஒரு தண்டர் போல்ட் போர்ட். தண்டர் போல்ட் அப்படின்றதுனால டேட்டா டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். சேம் டைம் இதை வந்து டிஸ்பிளேக்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டர்னலா ஒரு மானிட்டர் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். சேம் டைம் இது மூலமா டேட்டா டிரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்க வந்து எடிட் பண்றீங்க அல்லது ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்க ப்ரொஜெக்டர்ல நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் மாதிரி இல்லாம அப்படியே இந்த ஸ்கிரீனை வந்து மிரரிங் தான் பண்ணுமே தவிர ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் மாதிரி வராது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்களுக்கு விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்கிரீன்ல என்னென்ன இருக்கோ அதை அப்படியே மிரரிங் பண்ணுமே தவிர எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேவா மட்டுமே யூஸ் பண்ண முடியாது. இந்த ஐபேடை வந்து நான் வாங்கி 1 இயர்க்கு மேல ஆச்சு. என்னோட யூசேஜை பொறுத்து தான் இந்த ரிவ்யூ சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ஏத்ததா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாங்கலாம். தட்ஸ் பியூர்லி யுவர் விஷ். ஸோ இந்த ஐபேட்ல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத இதோட செகண்ட் பார்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா அதையும் பாத்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஐபேட் பத்தின, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பத்தின வேற ஏதாவது வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். திஸ் இஸ் சுண்டு அண்ட் சைனிங் ஆஃப்.